அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 2A பத்தின சிலபஸ் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் குரூப் 2க்கான பேட்டர்னும் குரூப் 2Aவுக்கான பேட்டர்னும் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். சிலபஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. பட் இப்போ தான் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குயிக்காக அப்டேட். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறவங்க. பட் இதில் வந்து ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து ஒன்று தான். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு வரீங்க. ஸோ மெயின்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. இந்த ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எந்த பேப்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 100 கேள்விகள் இருக்க போகுது. ஜிஎஸ்லேருந்து 75 கொஷின்ஸ் இருக்க போகுது. மேக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த பேட்டர்ன். சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் ப்ரிலிம்ஸ் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மெயின்ஸ்க்கு வரும்போது இதுலேருந்து பாஸ் பண்ணிட்டீங்க, நம்ம வந்து இப்போ வந்து மெயின்ஸ்க்கு வந்து குரூப் 2க்கான போஸ்டிங்கில் நம்ம வந்து மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆகிறோம், இல்லை குரூப் 2க்கு எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்னா மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வைப்பாங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு ஒன்று வைப்பாங்க. சரியா? இது வந்து 100 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய 100 மார்க்ஸுக்கு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாஸ் பண்ணால் போதும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு எழுத்து தேர்வாக எழுதணும், விரிந்து எழுதக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஏற்கனவே என்ன இருக்கும் அதே தான், எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓல்டு பேட்டர்னில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே சிலபஸ் தான் இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போது இது வந்து ரெண்டுக்குமே குரூப் 2க்கும் 2Aவுக்கும் ரெண்டுக்குமே காமனான ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். போர்ஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ குரூப் 2 இது வந்து எழுத்து தேர்வு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் கிடையாது, எழுதணும். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கான மெயின்ஸில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்க்கான ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை யூனிட்டு? 7 யூனிட்டு. ஸோ 300 மார்க்குக்கு இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 7 யூனிட் என்னென்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2க்கான மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி தேர்வு, டிஸ்கிரிப்டிவ், இதுவும் எழுத்து தேர்வு, விரிந்து எழுதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எழுத்து தேர்வு. அப்ஜெக்டிவ் கிடையாது. இங்கே முழுக்க வந்து அப்ஜெக்டிவ், இது உங்களுக்கு தெரியும். 4 ஆப்ஷன் இருக்க போகுது, 5 ஆப்ஷனில் ஏதாவது சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் குரூப் 2Aவோட மெயின்ஸில் நடக்கும். ஆனால் குரூப் 2க்கும் ஃபுல்லாக எழுத்து தேர்வு எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த குரூப் 2Aவில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரப்போகுது, தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்க போகுது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து 60 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸ் 40 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயின்ஸுக்கான பேட்டர்ன், குரூப் 2Aவோட மெயின்ஸ். சரிங்களா? இவ்வளோதான். இது ரெண்டும் சேம் தான். இப்போ இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தமிழ் படிச்சிருக்கீங்க 100 கொஷின், ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25. இங்கே மறுபடியும் குரூப் 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல ஒரு 5 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன 5 யூனிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஜிஎஸ்ல வந்து மொத்தமாக 9 யூனிட் நீங்கள் படிப்பீங்க ப்ரிலிம்ஸில். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு குயிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் குரூப் 2 2Aவுக்கு காமன் தான். அதுக்கப்புறம் குரூப் 2 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு நடக்கும். அப்புறம் குரூப் 2 போஸ்டிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ஜிஎஸ்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க, 300 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் உங்களுடைய குவாலிஃபைங். ஸோ உங்களுக்கு வந்து செலெக்ஷனுக்கான மார்க், இதை பொறுத்து தான் ரேங்கிங் அமையும். அடுத்து குரூப் 2A அப்படின்னு வரும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல ஒரு 100 கொஷின்ஸ், தமிழில் ஒரு 60 கொஷின்ஸ், மேக்ஸில் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இருக்க போகுது. மேக்ஸ் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து 40. அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு குரூப் 2ஓட மெயின்ஸ் வந்து பேசிடலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வுடைய உங்களுக்கு குரூப் 2 பணிகளுக்கான பட்டப்படிப்பு தரத்தில் 300 மதிப்பெண்களுக்கு நடத்தக்கூடியது. ஸோ அந்த சிலபஸ் இங்கே இருக்குது. இதுக்கான PDF நான் தரேன்.
டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் தமிழில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, ரெண்டையுமே ஷேர் பண்ணுறேன். நவீன இந்திய வரலாறு. ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையில் கேட்கக்கூடிய போர்ஷன். ஓகேங்களா, பாருங்கள், ஐரோப்பியல் வருகையில் ஆரம்பித்து ஸோ எல்லாமே விடுதலை போராட்டம் சம்மந்தமாக இருக்குது. அடுத்து தமிழ் சமூகமும் பண்பாடும் தொன்மையும். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். அகழ்வாராய்ச்சி பற்றி படிச்சிருக்கீங்களா, திருக்குறள் படிச்சிருக்கீங்க, ஓகே, திருக்குறள் தரும் சிந்தனைகள், 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள் படிச்சிருக்கோம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் எல்லாம் படிச்சது தான். அடுத்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவக்கூடிய சமூக பிரச்சனைகள் என்ன கொடுத்துருக்காங்களா, ஓகே. அடுத்து வளர்ச்சி அறிவியல், அதாவது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், சயின்ஸில் இருக்கும், கொஞ்சம் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் இருக்கும். அது ஒரு வாட்டி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து அரசியலமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை. ஸோ இதுவும் நீங்கள் பாலிட்டியில் படித்தாதே சிலபஸ் டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு போர்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் இந்தியாவினுடைய புவியியல், சுற்றுச்சூழல் மற்றும் இந்தியாவினுடைய பேரிடர் வேளாண்மை. ஸோ இந்த டாபிக் இருக்கா. ஸோ அடுத்து பாருங்கள், 7வது யூனிட் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் இந்தியாவினுடைய பொருளாதாரம். ஸோ இந்த 7 யூனிட் தான் குரூப் 2வோட மெயின்ஸுக்கு. ஓகேங்களா, இதே குரூப் 2A மெயின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸோ என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குரூப் 2A மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவிலிருந்து 50% கொஸ்டின், அதை சொல்லிட்டு எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்ட்டு. இதுலேயும் அதே சிலபஸ் தான், அதாவது குரூப் 2A மெயின், குரூப் 2க்கான மெயின் சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, 7 யூனிட் பார்த்தோம், அதை சுருக்கி 5 யூனிட்டாக மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறு அங்கே தனியாக பார்த்தோம், அப்புறம் தமிழ் சமூகம் அப்படிங்கிறது தனியாக பார்த்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், நவீன இந்திய வரலாறு நீங்கள் படிச்சுமா, தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு. இங்கே என்ன படிக்க போகிறோம், நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அதே ஐரோப்பியர் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். ஸோ அதே டாப்பிக்கு இங்கே இருக்கக்கூடியது எல்லாம் வரும். சரியா, பாருங்கள், இயக்கங்கள், காந்திய சகாப்தம், வீரபாண்டிய கட்டபொம்மன் படித்தோமா. ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி, வேலூர் கழகம். ஸோ அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டாபிக் தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு இருக்கு இல்லையா, பண்டைய தமிழ் சமூகம், அரிக்கமேடு, ஆதாரம். ஸோ அதை எல்லாமே இதில் சேர்த்திட்டாங்க. சரியா, இங்கே பாருங்கள், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. ஸோ இதெல்லாம் இங்கே சேர்த்திட்டாங்களா. அது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு இதெல்லாம் இது அப்ஜெக்டிவ் தான். ஸோ இங்கே ஒரு 20 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து இருக்க போகுது. அடுத்து மாநில நிர்வாகம், பாலிட்டிக்ஸ் சொன்னோம்ல, அதுலேருந்து ஒரு 30 கேள்விகள். சரியா, ஸோ அடுத்து வளர்ச்சி அறிவியல், தொழில்நுட்பம். ஸோ இதே தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம், குரூப் 2க்கான மெயின்ஸ். அதில் 15 கேள்விகள். அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம், சமூக பிரச்சனைகள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 20 கேள்விகள். அடுத்து தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற டாப்பிக்கு. சரிங்களா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொது நுண்ணறிவும் பகுத்தறிவும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரீசனிங் ஓரியன்டான டாப்பிக்கு ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நாங்கள் 40 கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி கொஷின்ஸ் இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே ரீசனிங்கே முழுமையாக படிக்க போகிறாங்க, ரீசனிங் கொஞ்சம் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக இருக்கும், அதாவது ரத்த சம்பந்தமான உறவுகள், கோடிங், டிகோடிங், டயஸு, அப்புறம் புதிர்கள், திசை மற்றும் தூரம், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இதையே தனியாக நம்ம பார்க்க போகிறோம். கேலண்டர், எஸ்ஐக்கு நீங்கள் படிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ரயில்வேல எல்லாம் படிப்பாங்க இந்த கான்செப்டை. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சியில் படிக்கிறவங்க இதெல்லாம் படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ். இதில் 60 கொஷின்ஸ் இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவாக தான் இருக்கும். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதெல்லாம் 21 டாபிக் அதே தான். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அதே தான். சரியா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கான சிலபஸ்க்கான அப்டேட்டு. ஸோ இது ப்ரிலிம்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ரிலிம்ஸில் நீங்கள் படிக்கக்கூடிய பகுதி ஆ இலக்கணம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் குரூப் 2A மெயின்ஸில் தமிழில் 60 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ இது பேட்டர்ன். புரிஞ்சதா? சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான PDF, சிலபஸ்க்கான PDF தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடியது நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை டேரெக்டாக TNPSC வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். PDF வேணும்னா கீழே PDFனு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.